25வது அமெண்ட்மெண்ட் அமெரிக்காவில் மிக மிக முக்கியமான ஒரு சட்டம் இது. இந்த 25வது அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ பயன்படுத்த வேண்டிய அவசியம் வருகுது அப்படிங்கிற ஒரு பார்வையும், இந்த ஈரான் அமெரிக்கா போரில் யார் முன்னிலையில் இருக்கிறா அப்படிங்கிற அந்த பார்வையையும் ஒரு சேர பார்க்க வேண்டியதற்குரிய காலகட்டம் இது அப்படின்னு நான் உணர்றேன். ஸோ இன்றைய காணொலியில் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு விளக்கம் இந்த காணொலியில் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. இந்த 25வது அமெண்ட்மெண்ட் அமெரிக்காவில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? இன்றைய ஈரான் அமெரிக்கா போரில் யார் முன்னிலையில் இருக்கிறா அப்படிங்கிற இந்த ஒரு உண்மையான தரவுகளின் அடிப்படையில் தெளிவாகவும் உணர்ச்சி இல்லாமலும் விளக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தினுடைய தேவையாக இருக்கிறது. தற்போதைய போர் நிலையில் உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போர் முதல்ல எப்படி ஆரம்பமாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். 2026 பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினர். இதில் உயர்மட்ட தலைவர்கள், இராணுவ வசதிகள் பல இடங்களில் தாக்கப்பட்டன. அதற்கு பதிலாக ஈரான் பல்வேறு மலிவுகளை ட்ரோன்களை வைத்தும் சூப்பர்சானிக் மிசைலை வைத்தும் தாக்குதல் நடத்தின. இதில் அமெரிக்காவினுடைய பேசஸ் என்று சொல்லப்படக்கூடிய கல்ஃப் நாடுகளில் இருந்த பல்வேறு இடங்கள் சுக்கு நூறாக்கப்பட்டன. இஸ்ரேலினுடைய பல்வேறு இடங்கள் இன்றைய காலகட்டம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. இதில் ஒரு நேரடி பிராந்திய போராக, ரீஜனல் வாராக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதில் யார் ஜெயிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உண்மை நிலையை பார்க்கும்போது, ஈரான் வந்து ஒரு ஹையர் எட்ஜில் இருக்கிறதற்குரிய ஒரு வாய்ப்புகள் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறதாகவும், இது ஒரு முழுமையான உண்மை நிலையா அப்படிங்கிறத பற்றியும் மிகப்பெரிய ஒரு பார்வை எழுந்திருக்கிறது உலக அரங்கில். இதில் ஈரானுடைய பலம் என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரோன்கள், மிசைல்கள் மூலம் எதிரடியை மிக பலமாக கொடுக்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். இரண்டாவதாக, ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் மீது மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடை விதித்து உலக எண்ணெய் வர்த்தகத்தை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. இரண்டாவதாக, அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. அமெரிக்காவினுடைய பலம் என்று சொல்லப்படக்கூடிய 50,000 படைகளையும் மிடில் ஈஸ்டில் டிப்ளாய் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவைப்பாடுகளை இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவுக்கு விதித்து இருக்கிறது. அதே மாதிரி அட்வான்ஸ்டு ஏர் பவர் இன்டெலிஜென்ஸ் டாமினன்ஸ் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவை பின்னங்கால் பிடரியில் எதிர்த்து ஓடுற லெவலுக்கு பல விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான். மிக கடினமான ரெஸ்கியூ மிஷின்ஸை கூட வெற்றிகரமாக செய்ய துடிக்கிற அமெரிக்காவால் இன்றைக்கு அவர்களுடைய விமானிகள் 2-3 பேர் விழுந்து கிடக்கும் போது கூட அவர்களால் தேடும் படலத்தில் ஈடுபட்டிருந்த விமானங்களை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலையை இன்றைக்கு ஈரானுடைய அந்த பிராந்தியத்தில் செய்ய வேண்டியது அமெரிக்காவினுடைய துரதிருஷ்டவசமாக பார்க்கப்படுகிறது. இதனால் அமெரிக்காவினுடைய சேத விகிதாச்சாரம் ஈரானை பொறுத்த லெவலுக்கு அதிகப்படியாக இருக்கிறது. அவர்கள் நினைத்த மாதிரி வெனிசுலா மாதிரி, ஈராக் மாதிரி ரொம்ப கேக்வாக்காக, ரொம்ப இலகுவாக ஈரானை அவர்கள் எடை போட்டது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக அமெரிக்காவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் சுட்டிக்காட்டி இந்த போரை நிறுத்த வேண்டும் சொன்னா கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு ஈரான் அதனுடைய தெளிவான ஒரு பதிலடியையும் மிக மூர்க்கத்தனமாக கொடுத்து கொண்டே வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் செலவுகள் வந்து அதிகப்படியாகவும் அழுத்தங்கள் அதிகப்படியாகவும் இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. இரு பக்கமும் சேதம் அடைகிறது அப்படிங்கிறத தாண்டிலும் ஒரு பக்கம்தான் ஜெயிக்க முடியும் என்ற நிலை இப்போதைய நிலைமைக்கு இல்லை. ஏன்னா தற்போது போர் நீண்டு கொண்டு இருக்கிறது. சீஸ்ஃபயர் வந்து பேசப்படுகிறது. ஆனால் அந்த போர் நிறுத்தம்ங்கிறது ஈரானை பொறுத்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பார்வையாக இருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தோம்னா பொருளாதார அழுத்தம். எண்ணெய் விலை வந்து கிடுகிடுன்னு உயர்ந்து கொண்டு போகும்போது உலகத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. இரண்டாவதாக, இராணுவ செலவினங்கள் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது. பெரிய அளவிலான டிப்ளாய்மெண்ட்டை அமெரிக்கா ஈரானுடைய பரப்பரப்பிலையும் ஒட்டுமொத்தமாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பல்வேறு இடங்களில் நிலைநிறுத்த முற்படுவதனால இராணுவ செலவினங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இது நீண்ட கால போர்ல வந்து மிகப்பெரிய ஒரு சுமையை, அமெரிக்காவினுடைய நிதி சுமையை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அரசியல் அழுத்தம்ங்கிறது உள்நாட்டுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு ஆன்டி வார் ப்ரொட்டஸ்ட் வந்து
ஒட்டுமொத்தமான அமெரிக்காவிலும் நடந்ததை நம்ம கடந்த ஒரு வாரத்துல பார்த்திருந்தோம். அப்போ தேர்தல் பாலிடிக்ஸ் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமெரிக்காவில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காணொலியுடைய மிக முக்கியமான கட்டம் வந்து 25th அமெண்ட்மெண்ட்னா என்ன, எப்போது அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு 25வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது அமெரிக்க அரசியலமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு பிரிவு. இதை வந்து ஜனாதிபதி அவர்களுடைய உடல்நிலையும் மனநிலை காரணமாக தனது கடமையை செய்ய முடியாத நிலைமை வரும்போது துணை ஜனாதிபதியும் அவருடைய கேபினட்டும் சேர்ந்து பிரசிடென்ட்டை, அதாவது ஜனாதிபதியை அவர்களுடைய பதவியிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 25வது சட்டப்பிரிவை இப்போது பயன்படுத்த வேண்டுமா அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையான நிலை இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதாக ஒட்டுமொத்தமான ரிப்பப்ளிக்கன்ஸும் ஒட்டுமொத்தமான டெமோக்ராட்ஸும் ஒட்டுமொத்தமான அமெரிக்கர்களும் அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமாக ஜனாதிபதியினுடைய மன பிறழ்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவர் கிட்டத்தட்ட போரை ஆரம்பித்ததும் தவறு, தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் அவர் மிக முக்கியமாக அந்த போரினுடைய தன்மையை உணராமல் ஒவ்வொரு அமெரிக்க சோல்ஜர்ஸையும் வந்து அவர் ரெட் லைன்ல நிப்பாட்டி அவர்களுடைய உயிருக்கு பலியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய மக்கள் மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய இராணுவ அதிகாரிகள் அத்தனை பேரும் ஒன்றன் பின் ஒன்றாக ராஜினாமா செய்து கொண்டே செல்கிறார்கள். இது உலக அரங்கில் அமெரிக்காவை ஒரு பஃபூன் ஸ்டேட்டாக, ஒரு கோமாளித்தனமான ஒரு நாடாக, அவர்களுக்கு இருந்த சூப்பர் பவருங்கிற அந்த ஒரு தன்மையை விலக்கி விட்டு பண்ணுகிறதாக ஒட்டுமொத்த அமெரிக்கர்களும் குற்றம் சாட்டப்படுகிறார் திரு ட்ரம்ப் அவர்கள். இப்போதைக்கு பிரசிடென்ட் வந்து மென்டலி அன்ஃபிட் அப்படிங்கிறதை ஒட்டுமொத்த அமெரிக்காவும் எக்கோ செய்கிறது. டிசிஷன் மேக்கிங்ல அவர் ஒட்டுமொத்தமாக அந்த திறனற்று போயிருக்கிறார். கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் தற்போது அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக ஒவ்வொரு அமெரிக்கர்களும் அவர் கூறிய அந்த ரேட்டிங்கில் மிக மூர்க்கத்தனமாக சொல்கிறார்கள். அப்போ இப்போது உள்ள சூழ்நிலையில போர் நடப்பது மட்டும் காரணமாக 25வது அமெண்ட்மெண்ட்டை பயன்படுத்த முடியாது. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் நெசசிட்டி இப்போதைக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக முக்கியமான ஒரு உண்மை இங்கே என்ன இருக்குதுன்னா, சோஷியல் மீடியாவோட நரேட்டிவ் வந்து ஈரான் வின்னிங் த வார் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. அமெரிக்கா வந்து ஒட்டுமொத்தமாக சிதலமடைந்து அவர்களுடைய பஃபூன் தன்மையான கோமாளித்தனமான ஒரு இமேஜை உலக அரங்கில் நிலைநிறுத்துறதுக்கு திரு ட்ரம்ப் அவர்கள் காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் ஒரு பார்வையாக உலக அரங்கில் பார்க்கப்படுகிறது. நிஜமாக இரு பக்கமும் தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பெரிய சக்திகள் இன்னும் கேம்ல இருக்கின்றன, முடிவு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான். இந்த போர் ஒரு லாங் டேர்ம் ஜியோ பாலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்டாக இன்னும் முடிவடையாமல் நீண்டு கொண்டே போகும்போது 25வது அமெண்ட்மெண்ட்டையும் இந்த போருடன் நேரடி தொடர்பு படுத்தி நம்ம பேசும்போது அமெரிக்காவினுடைய இமேஜும் அமெரிக்கர்களினுடைய ஒரு ஸ்திரத்தன்மையும் ட்ரம்பினால் சீர்குலையப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக போர் என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு ஆபத்தையும் ஒரு அநீதியையும் இழைக்கக்கூடியது அப்படிங்கிறத காலம் தொட்டு நாம் பார்த்து கொண்டு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு இந்த போரும் ஒரு விதிவிலக்கல்ல. இந்த போர் கூடிய விரைவில் முடிந்து ஒட்டுமொத்தமான உலகமும் அமைதியின் பாதைக்கு செல்ல வேண்டும் என்பது நம் அத்தனை பேரினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காலம் அதற்கான உண்மையான பதிலை கொடுக்கட்டும். மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் அடுத்த நாள் காணொலியில் சந்திக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் காணொலியை காண லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.